வயிறு எப்பவுமே கடாமடான்னு கடகடன்னு அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்போட வெப்பம் அதிகரிக்கிறத நம்ம வந்து கேர் பண்ணாம இருக்கிறது. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மோசம் போவாங்க. 3 வேளையும் கஞ்சி வடிச்ச சாப்பாடு, நெல்லிக்காய் ரசமும் செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்காது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட மலச்சிக்கல், லாங் டேர்ம் கான்ஸ்டிபேஷனுடைய ஒரு புரிதல், ஒட்டுமொத்த புரிதலுக்கான ஒரு பதிவு தான் இது. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம இது எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது. முதல்ல பிரச்சனை எதனால் ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல அடிப்படை வந்து உடல் உஷ்ணம் தான். உஷ்ணத்தினால தான் இது பிரச்சனை அதிகமாக வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு காரணம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வயிறு வலிக்கிற பிரச்சனையும் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு மோஷன் வர மாதிரி இருக்கும். ஆனால் முழுசாக உங்களுக்கு மோஷன் போகணுங்கிற ஃபீலும் வராது. ஆனால் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பரட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மலம் போனாலுமே உங்களுக்கு ஃபுல்லாக மலம் வெளியேறின ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வயிற்றுக்குள்ளே வந்து வாயு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள், அடிப்படை அறிகுறிகள். மலச்சிக்கல் ஏற்பட போகுது, இல்லை மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கான அறிகுறிகள். இது எதனால் வருது? இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அறிகுறியாக சொல்லிட்டோம். இந்த அறிகுறிகள் வரத்துக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் நீர் சத்தும் நார் சத்தும் ரொம்ப சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிறப்ப தான் இந்த பிரச்சனை இங்கே வருது. அடுத்தது டீஹைட்ரேஷன், சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, உடம்போட வெப்பம் அதிகரிக்கிறத நம்ம வந்து கேர் பண்ணாமல் இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நினச்ச நேரத்தில் நினச்சதெல்லாம் சாப்பிட்றது, இர்ரெகுலர் ஈட்டிங் ஹேபிட்ஸ், நமக்கு எப்போல்லாம் எதெல்லாம் தோணுதோ அப்பப்போலாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நோய்க்காக நம்ம அதிகப்படியான மருந்துகள் மருத்துவம் எடுத்துக்கிறது. அதுவும் இல்லாமல் குறிப்பாக எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் நிறைய பிராண்டட் மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க, நிறைய இடத்துல நிறைய இதை வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்களுக்குலாம் நிறைய மலம் கட்டும். நான் சொல்கிறது ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு வகையான தவறுகளை சொல்கிறேன். இந்த மாதிரி பல உபாதைகளுக்கு, ஏன் மலச்சிக்கலுக்கே நிறைய இடங்கள்ல மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சிக்கலாக வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் ப்ராப்பரான மெடிக்கேஷன் இல்லாமல் எடுத்துக்கிறதும் ஒரு வகையான பிரச்சனையை உருவாக்கும். அடுத்தது, உடல் உழைப்பே இல்லாமல் இருந்தாலும் மலச்சிக்கல் ஏற்படும். உணவுக்கு ஏற்ற உழைப்பை கொடுத்து அந்த உணவு வந்து முழுமையாக செரிமானம் அடைய வைக்க வேலையை செய்யாமல் சாப்பிட்டுக்கிட்டு மட்டுமே இருக்கிறது, எப்பவுமே சாப்பிட்றது இல்லாமல் எப்பவுமே சாப்பிட்டு மட்டுமே இருக்கிறது, அவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அல்சர் இருக்கிறவங்களுக்கு, நாள்பட்ட அல்சர் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, அங்கே குடல் இருக்கு இல்லையா, நம்ம இரைப்பை இருக்கு இல்லையா, இரைப்பையில் போய் உணவு போய் உட்காரும் போதே அங்கே ஆல்ரெடி புண்ணாக இருக்கிறதுனால உணவு செரிக்காது. செரிக்காமல் வெளியே வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, முழுசாக உணவு செரிக்காமல் வெளியே வர்றதுனால அங்கே வந்து மலக்கட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அல்சர் இருக்கிறவங்களுக்கு கேரண்டியாக மலச்சிக்கல் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் எம்டி ஸ்டொமக்லேயும் போவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறமும் மோஷன் போவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஷன் இஷ்யூ, யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை இருக்கோ, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை வரும். குறிப்பாக கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான மன உளைச்சல், குறிப்பாக வாழ்க்கை மேலே வெறுப்பு அதிகமாக இருக்குது, எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, எனக்கு அமைஞ்ச இந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியாக எனக்கு சரிப்பட்டு வரல, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற அந்த மன உளைச்சல், மன இறுக்கம், அதிகப்படியான வருத்தத்தோடு இருக்கக்கூடிய கோபங்கள், இது எல்லாமே மலச்சிக்கலை அதிகப்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு ப்ளோட்டிங் ஆகிட்டுருது, ஸ்டொமக் ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறு எப்பவுமே கடகடன்னு கடகடன்னு அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸ் வர்றதுக்கான அறிகுறிகளை கொடுத்துரும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆசன வாயு வெடிப்பு ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ரெக்டல் ப்ரோலாப்ஸ், அதாவது இந்த குடல் இருக்கு இல்லைங்களா, இந்த குடலுடைய அந்த இடமே வந்து அதிகமாக முக்கி போகிறதுனால அந்த குடல் சுவரே வந்து பாதிப்படைகிற அளவுக்கு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பவுல் இன்கான்டினன்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ரெக்டல் ப்ளீடிங், அதாவது மலம் போகும்போது ரத்தம் வர்றது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாள்பட்ட இந்த மலச்சிக்கலால் என்ன ஆகுன்னா, ஒரு சிலருக்கு, ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு என்ன ஆகிடுன்னா, உடம்பெல்லாம் கருப்பாக அங்கங்கே கருப்பாக வர ஆரம்பிச்சிடும். கை கால் எல்லாமே கருப்பு, முகத்துலேருந்து எல்லாமே கருப்பாகும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாள்பட்ட மலச்சிக்கல்னால ஸ்கின் ப்ராப்ளமும் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படின்னா, அதிகமாக புரதச்சத்து, அதாவது மீன்ஸ் அதிகமாக வந்து நார்ச்சத்து நீர் சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்றது, அப்பப்போ இடையில வந்து சுடுதண்ணி குடிக்கிறது. சுடுதண்ணி குடித்தாலும் டீஹைட்ரேட் ஆனது குறைக்கலாம். உஷ்ணத்தின் வழியாக உஷ்ணத்தை குறைக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக காஃபி டீ குடிக்கிறத நிப்பாட்டிடணும்.
ஆல்கஹால் இன்டேக்கையும் கம்பல்சரி நிப்பாட்டி ஆகணும். அதே மாதிரி மன உளைச்சலை சரி பண்ணக்கூடிய அந்த மெடிடேஷன்ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸு கம்பல்சரி அவாய்ட் பண்ணி ஆகணும். அதாவது நீங்கள் அன்னெசரியாக எடுத்துக்கக்கூடிய மருந்துகள், மருத்துவத்தை கம்பல்சரி நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். சரியாக ப்ராப்பராக மெடிகேஷன் எடுத்து, சரியாக மருத்துவம் எடுத்தால் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ரொம்ப எளிமையாக குணமாகக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான் இந்த மலச்சிக்கல். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபு வகை அரிசிகள் இருக்கு இல்லையா? பாரம்பரிய அரிசிகள்லேயே கருடன் சம்பா, கிச்சிலி சம்பா, தூயமல்லி இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளில் 3 வேளையும் கஞ்சி வடித்த சாப்பாடு. நான் டயட் இப்பயே சொல்கிறேன். இதுக்கு என்ன டயட் வேணும் அப்படிங்கிறத எனக்கு வந்து தனியாக டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். இதுதான் டயட்டு. டயட்டுக்காக ஃபோன் பண்ணி டயட் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். பாரம்பரிய அரிசிகள்லேயே கருடன் சம்பா, கிச்சிலி சம்பா, தூயமல்லி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள் வாங்கி கஞ்சி வடித்த சாப்பாடு வச்சுட்டு, நீங்கள் சாதம், நீர்க்காய்கறிகள் என்னென்ன இருக்கோ அந்த நீர்க்காய்கறிகளில் ஒரு பொரியல் வச்சு, நெல்லிக்காய் ரசம் நம்ம கடையில் விற்குது இல்லையா? ஒரு நெல்லிக்காய், ஒரே ஒரு நெல்லிக்காவை வந்து புளி கரைசல் இருக்கு இல்லையா? புளியை வந்து நீங்கள் ஊற வச்சு கரைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்து அதில் வந்து ரசம் வைக்கிறது. ஒரு நெல்லிக்காய் போதும் ஒரு 4 பேருக்கு ரசம் வைக்கிறதுக்கு. ஓகேவா? அந்த நெல்லிக்காய் ரசம் வச்சு அடுத்து வெண்ணெய் எடுத்த மோர், வெண்ணெய் எடுத்தால் தான் அதுக்கு பேரே மோர். அப்போ அந்த மோரை வந்து காலை மதியம் இந்த 2 வேளையுமே கஞ்சி வடித்த சாதம், நீர்க்காய்கறி பொரியல், நெல்லிக்காய் ரசம், வெண்ணெய் எடுத்த மோர் சாப்பிட்டு, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வடித்த சாதம், நீர்க்காய்கறி பொரியல், நெல்லி ரசம் இதை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இது டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நார்மலாகவே உங்களுக்கு வந்து இப்போ தான் மலச்சிக்கல் லைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து சரிப்பட்டு வரும். இதுவே சரி பண்ணிடும். இல்லை மலச்சிக்கல் ரொம்ப நாள்பட்டு இருக்குன்னா, இந்த டயட்டை உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் சரியான மருத்துவம் எடுத்திங்கன்னா தான் இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும், இதுவும் சால்வ் ஆகும். நான் ஏன் இந்த டயட் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நீர்க்காய்கறிகளில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நீர் சத்தும் அதிகமாக இருக்கும். 3 வேளையும் நீங்கள் சாதம் சாப்பிடும்போது செரிமானத்துக்கான வேலை குறையும். நல்லா பாருங்கள், அரிசி சாப்பாடு செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்காது, நீர்க்காய்கறிகளும் செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்காது, நெல்லிக்காய் ரசமும் செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்காது, மோரும் செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்காது. அப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் செரிமானத்துக்கு வேலை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருந்தால் தான் மலங்கிறது ஈஸியாக வெளியே வரும், மலச்சிக்கலும் சரியாகும். ஓகேங்களா? இதுதான் டயட். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பகலவன் ஹெல்த் சென்டர் திருச்செங்கோடு மற்றும் சென்னை இது 2 இடத்துலையும் நாங்கள் வந்து கிளினிக் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தான் இருப்பேன். 2 மாதத்துக்கு 2 முறை வந்து நான் சென்னை வருவேன். 2வது வாரம் 4வது வாரம் 2 வாரம் மட்டும்தான் நான் சென்னை வருவேன். ஸோ என்னை சென்னையில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னை தாராளமாக சென்னையில் மீட் பண்ணலாம். இல்லை சார் நான் உங்களை டேரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தான் நீங்கள் என்னை வந்து பார்க்கணும். மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் இல்லை எங்ககிட்ட மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நாங்கள் 100% கேரண்டி கொடுக்கக்கூடிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் பல 100 பேர்த்த நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம், மருந்து கொடுத்து க்யூர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறது எளிமையில் சரியாகக்கூடியது தான். கேரண்டி ரிசல்ட் 100க்கு 200% கேரண்டி கொடுத்து நாங்கள் வந்து மருத்துவம் கொடுக்குறோம். ஸோ டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா எங்களால் எடுக்க முடியாது. நாங்கள் மருந்து வேலையும் பார்க்கணும், டேரெக்டாக வராங்க இல்லையா, எங்களை ரொம்ப தூரத்துலேருந்து டேரெக்டாக வராங்க இல்லையா, அவங்களையும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ப்ளஸ் நாங்கள் வந்து மெடிசனும் செய்யணும், எல்லாம் ஃபோன் காலும் பேசணும். அப்படிங்கிறனால எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மருந்துகள் வந்து கொரியர் மூலியமாகவும் டேரெக்டாக நீங்கள் எங்களை வந்து பார்க்குறது மூலியமாகவும் நீங்கள் டேரெக்டாக எங்ககிட்ட மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ், யூஸ்ஃபுல் மருத்துவ குறிப்புகளுக்கு நம்ம யோகம் சேனலில் நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.